காலையிலேருந்து மனசே சரியில்ல. நைட்டு ஃபுல்லா குழந்தைங்க தூங்கவே இல்லையா, ரொம்ப இருமல்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எப்பயும் ஒருத்தவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு உடம்பு சரியில்லாம போகும். அதுக்கப்புறமா தான் இன்னொருத்தவங்களுக்கு போகும். ஆனா இந்த தடவ 2 பேருக்குமே சேர்ந்து உடம்பு முடியல. 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார பார்க்குறதுன்னே தெரியல. 2 பேருமே இருமிட்டு அழுதுட்டே இருக்கானுங்க. ஃபீவர் கண்லேருந்து தண்ணியா கொட்டிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஈவினிங் போல ஹாஸ்பிட்டல் போலான்னு தான் ரெடி ஆயிட்டு இருந்தேன். தம்பிங்களுக்கு லைட்டா நாட்டு சர்க்கரை போட்டு பால் ஆத்தி குடுத்துட்டு, நான் சூடா டீ வச்சுட்டேன். நேத்து இது சூப்பர் மார்க்கெட் போம்போது இந்த ஹேண்ட்பேக் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு எடுத்துட்டு போலான்னு தான் நெனச்சேன். அவ்ளோ பெருசாலாம் நம்ம உள்ள வச்சு எடுத்துட்டு போக போறதில்ல. வெளியில எங்கேயாவது போனா எடுத்துட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு 2 பேரையுமே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. ஒரு 7:30 மணிக்கு மேல தான் போனோம். போனோட்டு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருந்தாங்க. உடனே டாக்டர்ட்ட காட்டிட்டு, அ ரொம்ப இருமல் அதிகமா இருக்கிறனால நெபு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால 2 பேருக்குமே நெபு வச்சுட்டு வரும்போது சூடா டீ குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.